வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து போடா குடியார நாய. குடியாரன்னு கூட பேர் வாங்கிடலாம்யா. ஆனால் உங்களை மாதிரி பொம்பளை பொறிக்கின்னு வாங்கிடக்கூடாது. வாயா மாமா, நாங்கள் உனக்கு மாப்பிள்ளனா, நீ எங்களுக்கு மாமா தானே. எப்படி குடிகாரனாக இருந்துக்கலாம், பொம்பளை பொறுக்கியாக இருக்கக்கூடாது. அது நீ சொல்கிற. இவன் லேடிஸ் விஷயத்தில் டிசிப்ளினான கேங்ஸ்டர். எங்கள் அப்பா மொபைலில் கண்டதெல்லாம் பார்க்காத, அருண் அண்ணன் நல்லா கருத்தாக பேசுவார், அவரோட வீடியோவாக பாரு அப்படின்னு சொன்னார். நானும் தேடி எடுத்து உன் வீடியோ பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இதுதான் உன் கருத்தா அப்படின்னு. திரையில பார்த்த சிலுக்க தரையில பார்த்திருக்க. எதுக்குடா டிசிப்ளின்? டேஜாக்கி ஆண்டனி கூட இன்னைக்கு விட்டுறா. ஆனா சிலுக்க மட்டும் விட்டுறாதடா. கிடைச்ச சான்ஸ் மட்டும். ஏதோ ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ வந்து தள்ளி விட்டுருவோம். ஆனால் நீ எப்படின்னா அதை விழாவரியா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நல்லவே பேசுகிற மாதிரி வீடியோ போடுற. இந்த பக்கம் பார்த்தாலும் பொம்பளை கதை, சரி இந்த பக்கம் பார்த்தாலும் பொம்பளை கதை, சரி 2 ஸ்டெப் பேக் பின்னாடி திரும்பி பார்த்தாலும் பொம்பளை கதை. நீ அப்படி என்ன தான் சொல்ல வர இந்த உலகத்துக்கு? பாருன்னு சொல்றியா இல்லை பார்க்க வேணான்றியா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்திலே நம்பர் 1 பொம்பளை பொறுக்கினா நீ தான். உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு?